நீதி, நேர்மை எல்லாம் இருக்கு. ஆனா தேவையில்லாம உங்க வாழ்க்கைய கெடுத்துக்கிறீங்களே! முதல்ல உங்க உத்தியோகத்தில ப்ரமோஷன். செய்ற தொழில்ல கடன நிறுத்திருங்க. குடுக்காதீங்க. கொஞ்சமா வியாபாரம் ஆனாலும் அது போதும். அத வச்சுக்கிட்டு நிம்மதியா பண்ணுங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். "எங்க சார் வருமானமே இல்ல, என்கிட்ட பணமே இல்ல." அப்படின்னா கடன் வாங்கி ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் நீங்க நேரடி பார்வையில பார்க்கணும். உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் சரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் கரெக்ட்டா இருக்கேன், நீங்க கரெக்ட்டா இருக்கணும்னு நெனைப்பீங்க. அதுதான் உங்க பலம், அதுதான் உங்கள் பலவீனம். திருமண வாழ்க்கை ரொம்ப நாளா தட்டிட்டு போகுது சார். நான் வேற ஒண்ணும் எதிர்பார்க்கல சார். பணமோ, நகையோ நான் எதிர்பார்க்கல. எனக்கு மனசுக்கு புடிச்ச மாதிரி ஒரு பெண். அதே மாரி ஒரு பெண்ணா இருந்தா, ஒரு நல்ல ஆண் என்ன வச்சு காப்பாத்தக்கூடிய பையன் இருந்தா போதும். ஆனா, ஜாதகம் சரியில்ல, தோஷம் அப்படின்னு தள்ளி போய்க்கிட்டு இருக்கு. நான் போகாத கோவில் இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும்.